Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. படம் ரசிக்கும்படி இல்லை. இது டைரக்டரோட மிஸ்டேக்கு, ஸ்கிரிப்ட் எழுதினவங்க மிஸ்டேக்கு. கதையை எங்க தேடி பார்த்தாலும் கதையே காணும் பாஸ். நானும் எப்படியே சைட்ல அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தேடி பாக்குறேன். எங்க தேடி பார்த்தாலும் கதை இல்லை. ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், ஆனா படமே கிரிஞ்சா இருக்க கூடாது. இப்படியா எடுப்பீங்க? ஒரு சூர்யாவோட படத்தை இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே குழப்பி வச்சு அப்படியே பிசிபலா பாத் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை ரசிகர் இந்த ஸ்கிரீன் சீன் பை சீன் எத்தனை ரசிகர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. புரிஞ்சிருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, பாட்டாவது நல்லா இருக்குமா? நம்ம திரும்பி திரும்பி ஏதாவது பாட்டு கேட்டு ஒரு ரிங் டோனா வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா அம்மன் கோயில கூழ் ஊத்துற மாதிரியே செம்மையா வச்சிருக்காங்க. அந்த பாட்டை நீங்க கூழ் ஊத்துறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பாட்டு சூர்யா படத்துல போய் வைப்பாங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு அமரன் படம் வந்தது. அதுல இருக்கிற அந்த சில சாங்ஸ் எல்லாம் இன்ஸ்டா ஃபுல்லா தெரிச்சுது. பாத்தீங்களா? ரீல்ஸும் அந்த சாங் தான் அப்படி இருந்தது. அந்த மாதிரி இசையமைக்கணும். ஒரு சூர்யா படம்னா எப்படி இருக்கணும்? நீங்க எந்த கான்டென்ட்னா வச்சுக்கோங்க. நீங்க பழங்காலத்து கான்டென்ட்னா போங்க, எதனா போட்டு மிக்ஸ் பண்ணி படம் எப்படின்னா எடுத்துக்கோங்க. மினிமம் லெவல் சாங்கா சில படத்துல நல்லா இருக்கும். இதுல சாங்காவது இருக்கான்னு பார்த்தா எங்க தேடி பார்த்தாலும் நல்ல சாங்கே இல்ல. ஒரு பிஜிஎம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மொத்தத்துல எல்லாமே வேஸ்ட்டுங்க. கதை எழுதினவங்களும் வேஸ்ட், மியூசிக் போட்டவங்களும் வேஸ்ட், டைரக்ஷனும் வேஸ்ட். சூர்யாவுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு இந்த படத்தினால. நீங்க பாகுபலி, கேஜிஎஃப் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா பாகுபலி எல்லாம் ரசிக்கும்படி இருந்தது. ஒரு கதையை பார்க்கும்படி இருந்தது. திருப்பி ஒரு சில ஷார்ட்ஸ் நம்ம திருப்பி கட்டிங் போட்டு யூடியூப்ல பார்த்தா கூட நம்ம எல்லாருமே பார்ப்போம். இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சூர்யா படத்துக்கு நான் இப்படி ஒரு நெகட்டிவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு பாசிட்டிவா போகும்னு பார்த்தா, ஒரு சீனாவது எங்கன்னா பாசிட்டிவா சொல்லலான்னு பார்த்தா ஒரு சீன் கூட இல்ல. ஃப்ரேம் பை ஃப்ரேம், பிட் பை பிட் ரசிக்கிற ஆளுங்க. சூர்யாலாம் காக்கையில அப்படி ஓடி வரும்போதே அந்த சிக்ஸ் பேக்குக்கும் அந்த ஸ்டைலுக்கும் அப்படி பாக்குற ஆளுங்க. அப்ப சூர்யாவே ஒரு மேடையில சொல்லியிருந்தார், என்ன இப்படி எல்லாம் பாக்குறீங்களா? இவ்வளவு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாக்குறீங்க, அந்த வளைவுல அப்படியே ஓடி வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த சீன்ல, இந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை ரசிக்கும்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகுபலியில ரசிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்ல. இதை 3Dல எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தேவையில்லாத பொருட்சேதம், பணம் எல்லாம் வேஸ்ட். ஆக்டிங் நல்லா தாங்க இருக்கும். இது எல்லாமே கை தேர்ந்த நடிகர்கள், அவங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதுல நடிச்ச அத்தனை கதாபாத்திரமும் இந்த படத்தை புரிஞ்சுன்னு தான் நடிச்சாங்களானே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப ஒரு கதை நீங்க சொல்றீங்கன்னா அந்த கதையை நான் உள்வாங்கி நடிக்கணும், கரெக்டா? இதுல எத்தனை பேர் அந்த நடிக்கிறவங்களே சூர்யா இவங்க பெரிய ஆளுங்களை விட்டுடுங்க, மத்த சைட் ரோல்ஸ் என்னென்னவோ ரோல் எல்லாம் வராங்கல்ல, அவங்க எத்தனை பேர் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா கதையை காணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து எப்படி அந்த பேரலைஸ் ஆகி வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியல. எங்கேயுமே பிடிக்கல. ஒரு பாயிண்ட் கூட பிடிக்கல. சூர்யானா நான் தான் சொல்றேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாக்குற ஆள்னா. இந்த படத்துல எங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல சூர்யாவை நல்லா பாக்கலான்னு பார்த்தா நல்லா பாக்கிறதுக்கு எங்கேயுமே இல்ல. ஏன்னா அந்த கதை இந்த பழங்கால தொட்டு போகுது. சரி, பழங்கால தொட்டு போட்டும்பா, அந்த இடத்துலயாவது அதை ரசிக்கும்படியான ஒரு காஸ்டியூமோ ரசிக்கும்படியான ஒரு டிசைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஃபேஷன் டிசைனர் தெரியல. அவங்களோட சிந்தனை இதுல நல்லா இல்ல. அதான் நான் சொல்லுவேன். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிருந்தா இந்த படம் நெக்ஸ்ட் லெவல் இல்ல, இந்த படத்தை யோசிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படமே யோசிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்படி ஒரு சிந்தனையா? இந்த சிந்தனையை எங்க இருந்து நான் தேடுறதுன்னு யோசிக்கிறேன். இந்த பிரெயின்ல இந்த சிந்தனை உதிச்சதே தப்பு, இந்த படத்தை உதிச்சதே தப்பு. அந்த அளவுக்கு சிம்பிளி வேஸ்ட். அந்த செந்தில் சொல்ற மாதிரி சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பிளஸ் நம்ம கிளம்பி வர்றது எல்லாம் சேர்த்தா 3 to 4 hours வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இப்படி ஒரு படம் எடுத்து எதுக்கு எங்களை கொள்றீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு என்டர்டைன்மெண்டா இல்லைன்னா ஏதோ ஒரு கதை கருவுல நம்ம டிராவல் பண்ற மாதிரியாவது இருக்கணும். இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னா எப்படி? நீங்க ஜோக்ஸும் இதுல சாங்கும் நல்லா கொடுக்கல, சரி கதையாவது ஏதாவது கொடுக்குறீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னா எப்படிங்க? இது சூர்யா எதுக்குதான் தேவையில்லாம இந்த படத்துக்கு ஒத்துக்கினாரு? இதுல எக்ஸ்ட்ரா பிட்டு கார்த்தி வேற கிளைமேக்ஸ்ல அவர் வராரு, அவரு ஏதாவது கலக்க போடுறாரு. அவரு அப்பயுமே சூர்யா கார்த்தி வந்தா கொஞ்சம் கலக்குவார். அவர் கொடுத்த ரோல் வரைக்கும் கலக்கிட்டு போயிடுவார். அவர் கொடுத்த ரோலும் பெருசா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்லை. ஒரு படம்னா கொஞ்சமாவது ஒரு ஜோக்ஸ் வேணாம், இல்ல சாங்காவது வேணாம், ஒரு பிஜிஎம் வேணாம், ஒரு காமெடி வேணாம், எதுவுமே இல்லைங்க.
அதுக்காக நான் மசாலா எடுக்கணும்னு சொல்ல. நீங்க கண்டென்ட் ஓரியன்டாவே டிராவல் பண்ணுங்க. பட் அந்த கண்டென்ட் அது நல்லா இருக்கணும்ல. அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா கூட நாங்க கண்டென்ட் நல்லா இருக்குங்க, இதெல்லாம் பாராட்டணும் இந்த மாதிரி டைரக்டர் எடுத்ததுக்குன்னு சொல்லலாம். பட் இதுல எங்கேயுமே பாராட்டுற மாதிரி இல்ல. இந்த கதையை யோசிச்சிருக்கவே வேணாம்னு தோணுது. வேஸ்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்லி. நெகட்டிவ்ல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க வேலை தெரியல அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுவீங்க? கதை எழுதுனதே சரியில்லைங்க. கதை எழுதுனதும் சரியில்லை. சரி, கதை தான் ஒழுங்கா எழுதல, மியூசிக்காவது போட்டு தேர்த்து இருக்கணும். ஓகேங்களா? மியூசிக்கும் நல்லா இல்ல. மியூசிக் ஒரே இறைச்சலா இருக்கு. அந்த சவுண்ட் வால்யூமா அவங்க சரி பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல. பயங்கர சவுண்ட், நிறைய பேர் தலைவலிக்குதுன்னு நான். ஏன்னா அதாவது எனக்கு மட்டும் தான் தலைவலிக்குதா இல்ல மத்தவங்களுக்கு வலிக்குதான்னு நான் எப்பவுமே கேட்டுப்பேன். ஏன்னா அந்த எம்டி ஹேண்டட் யூடியூபர் கூட எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல மத்தவங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாரு. அந்த மாதிரி எனக்கு தான் இப்படியா, நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஐயோ முடியலங்க அப்படின்றாரு. ஒரு யூடியூபர் வந்தார், நான் என்ன சொல்றதுனே தெரிலங்க, நான் நெகட்டிவா சொன்னா இவன் அந்த ஃபேனு இந்த ஃபேனுன்னு சொல்லிடுவாங்க. நான் சூர்யா ஃபேன் தான். சரி, யாருக்குமே மெயினா என்ன சொல்றது, யாருக்கும் ஃபேனுன்றதை விட நீங்க ஃபேனா இருந்தாலும் ஃபேனா இல்லைனாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ரசிச்சு பார்ப்பாங்க. நல்லா இருந்ததுன்னா 2 தடவை 3 தடவை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். ஏன்னா எல்லா நேரமும் நல்ல படம் வரும்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப நான் அமரன் பாத்தீங்கன்னா 2 தடவை பார்த்தேன், இன்னும் சலிக்கல. 2 தடவையுமே சூப்பரா இருந்துச்சு. 3ஆவது தடவை கூட பார்க்கலாம். இப்ப அது சரி, அது வேற ஜானர், இது வேற ஜானர் வச்சுப்போம். பட் இந்த கதையில என்ன கதை கொடுக்குறீங்க, என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வராங்கன்றதே சரியா இல்ல. அதுதான் சொல்றேன், ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? நீங்க இந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பாத்துருப்பீங்க, பாத்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்ல ட்ரைலர் பாக்கும்போதே நான் மோஸ்ட்லி வந்து ட்ரைலர் பாக்கும்போதே தெரிஞ்சிடும் இதுதான் இவ்வளவுதான் இந்த படம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தது எப்படி நான் நினைச்சேன்னா, சரி சூர்யாவுக்காக போலான்னு சொல்லிட்டு வந்தேன். சூர்யாவுக்காக நான் வந்தேன், அவ்வளவுதானே தவிர ட்ரெய்லர்லயே இது நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் நான். அதாவது ஒரு மொபைல்ல நம்ம என் வீட்டுல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3D கேம்ஸ் வச்சு ஆடிக்கினே இருப்பாங்க, சொல்ல கேட்காம இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே இருக்கு இந்த படம். அந்த கேம் ஆடுற மாதிரியே தான் இருக்கு இந்த படம். ஒரு கதையா பார்த்த மாதிரியும் இல்ல, சினிமா பார்த்த ஃபீலிங்கும் இல்லைங்க. இது என்ன அமரனே புக் பண்ணிட்டு போயிருக்கலாம் போல 3ஆவது தடவை. தேவையில்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அமரனோட பிசினஸை கெடுத்து விட்டாங்க. அது பாட்டு சிவனேன்னு இன்னொரு வாரம் ஓடி இருந்திருக்கான், அந்த பிசினஸும் போச்சு. இவங்க பிசினஸ் 2000 கோடி அடிக்கொன்றாங்க. 2000 கோடி பிம்பிளிக்கு பியாபின்னு தான் சொல்லிட்டு தெரியணும். ஒண்ணு கொடுக்கலாம், கதையை சிந்திச்சிருக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. இப்படி ஒரு இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் இப்படி நான் பார்த்தது இல்லை. ஒரு கதையை சிந்திக்க கூடாதுன்ற அளவுக்கு வேஸ்டா இருக்குன்னா நான் பார்த்ததே இல்லை. தயவுசெய்து சூர்யா சார், நீங்க தயவுசெய்து வந்து ஒரு நல்ல கதையா எடுத்து நடிங்க. ஒரு படம்னா ஒரு நீங்கெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ, உங்களை மாதிரி ஒரு ஹீரோனா இந்த படம் வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு நாங்க ஏங்கணும். உங்க படம் டிக்கெட் கிடைக்குமான்னு நாங்க ஏங்கணும். ஐயோ அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்க லீவ் போட்டு வரணும்பா, சூர்யா படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு முன்ன இருந்தது. அது மீண்டும் நடுவில் இந்த மாதிரி கதை களத்தை நடிச்சு தேவையில்லாம உங்க மார்க்கெட்டை இவங்க இழக்கிறாங்க. தயவுசெய்து இனிமே ஒரு கதையை வந்து யோசிச்சு தேர்ந்தெடுங்க. அவர் ஏதோ புதுசா இருக்கு நல்லா இருக்கும் போலன்னு ஏன்னா ஒரு புது கண்டென்ட் கொடுக்க தான் யாருமே விரும்புவாங்க. ஒரு புதுமை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது யார் கையில இருக்கு? ஸ்கிரிப்ட் கொண்டு போற கையில இருக்கு. ஸ்கிரிப்ட கொண்டு போறது எடிட்டர் கையில. இதை எடிட்டர் நல்லா வேலை பார்த்துட்டா இருப்பா, அவர் எதுவுமே குறை சொல்ல முடியாது. சிஜி எஃபெக்ட், என்ன எஃபெக்டோ விஎஃப்எக்ஸ் எல்லா எஃபெக்டும் கொடுத்தாச்சு. அவங்களெல்லாம் யாரையும் குறை சொல்றது இல்லை, அதெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வேலை அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் பாராட்டுறேன். பட் ஆனா பாட்டோ பிஜிஎம்மோ எங்கன்னா நல்லா இருக்காங்கன்னா இசையமைப்பாளர் நல்லா இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதினவங்களும் நல்லா இல்லை, டைரக்ஷன் கொண்டு போன விதமும் நல்லா இல்லை. ரொம்ப இப்ப காஃபி குடிக்கணும், 4 காஃபி குடிச்சாதான் தலைவலியே போகும், அந்த மாதிரி எடுத்து விட்டாங்க. என்னத்த சொல்ல, தயவுசெய்து எடுக்காதீங்க. கல்கி படமோ கண்ணாடி எல்லாம் போட்டு இந்த படமும் அதே மாதிரி முடியல. என்ன கேட்டா நீங்க சாதாரணமாவே எடுத்துட்டு போங்க. இப்ப இதே தேட்டர்ல லப்பர் பந்து எல்லாம் ஓடுச்சு. நான் வந்தது கிட்டத்தட்ட 3ஆவது வாரமோ என்னவோ நான் வந்தேன். ஏன்னா லப்பர் பந்தெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வர வேணான்னு நெருங்காம. கடைசியில பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா நோ என்டர்டைன்மெண்ட். சாங்ஸும் நல்லா இல்ல, நீங்க திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கேட்டா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஏன் தான் சூர்யா பேரை இப்படி எல்லாம் கெடுத்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களா? அவர் என்ன நினைச்சு எடுத்தாரோ ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல.
இதுக்கு வந்து 2000 கோடி வரை அடிக்கும்னு சொல்றாங்க. எப்படிதான் மனசார சொல்றீங்க தெரியல. விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் நல்லாவே இல்லைங்க. நீங்க கேஜிஎஃப் இல்ல பாகுபலி எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? அந்த தமனை வரும்போது அது எப்படி இருக்கும்? அந்த அந்த சிஜி எஃபெக்ட் எல்லாம் என்னமா இருக்கும்? ஏணி வச்சா கூட எட்டாதுங்க இந்த படம். இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கற்பனை எங்கிருந்து அவங்களுக்கு உதிச்சுதுன்னு எனக்கு தெரியல. கண்ணு ஒரு சீன்னா ஒரு கண்ணுக்கு நீங்க ஆதி காலத்துக்கே போங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், விரும்பி பார்க்கணும். அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு சீன்னா நம்ம சூர்யானா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாக்குற ஆளு. நீங்க படம் முடிஞ்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப்லாம் வரும்போது ஷார்ட்ஸ் வரும்போது திரும்ப 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 பார்ப்போம். அப்படி ஒரு ரசிக்கிற ஆளுங்க நாங்களாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் நடந்து வந்தாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, இதுல ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை போட்டு பார்க்கலாம்னா சத்தியமா முடியாது. அந்த மாதிரி இல்ல. தயவுசெய்து சூர்யா வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுக்காம தயவுசெய்து நல்ல ஸ்கிரிப்டா எடுத்தாருன்னா மீண்டும் அவரோட மார்க்கெட் உயரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துக்கெல்லாம் நான் 3 நாளா என் கை விரல் ரேகை தேஞ்சிடுச்சு. டிக்கெட் புக்கிங்க்கு கிடைக்கல, ஓபன் ஆகல. இங்கேயும் வந்து பாக்குறேன், நேர்ல வந்து பார்த்தா ஜனங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. சார் எப்ப சார் ஓபன் ஆகும், எப்ப சார் ஓபன் ஆகும்? அவ்வளவு பெரிய கூட்டம் இங்க இருந்தது நான் பார்த்தேன். பட் ஆனா இந்த சூர்யா படத்துக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் லைக் தட் நான் ஓபன் பண்ண டக்குன்னு புக் பண்ணிட்டேன் ஸ்பாட்ல. அப்படியே அவ்வளவுக்குள்ள சீட்டு காலியா இருந்தது. இப்ப நீங்களே பாருங்க, போ சீட்டும் காலியா தான் இருக்கும். 2000 கோடி எல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. மியூசிக்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? சத்தியமா நல்லா இல்ல. திருப்பி கேக்குற மாதிரி இல்ல. ஒண்ணு வந்து அம்மன் கோயில்ல யூஸ் பண்ணிக்கலாம், கூழ் ஊத்துற மாதிரியே ஒரு சாங் இருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு. மிச்ச 2 இது மட்டும் கொஞ்சம் நீங்க கேக்குற மாதிரி இருக்கும். நீங்க சோகமா இருக்கீங்கன்னா அந்த சோக விட்டு 2 சாங் இருக்கு, அது நல்லா இருக்கு. மத்தபடி நீங்க ஒவ்வொரு என்ன சொல்றது, சில சீனுக்கெல்லாம் பிஜிஎம் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரசிக்கிற மாதிரியே இல்ல. எனக்கு நானும் ஒரு 10 பேரை கேட்டேன். நானும் ரெவ்யூ எடுக்கலான்னு பார்த்தேன். ரெவ்யூ எடுக்கிற மைண்ட் கூட எனக்கு வராம போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. போனு எல்லாமே வச்சிருக்கேன், எடுக்கல இப்ப வெளியில. ரெவ்யூ எடுக்கிற மூடு கூட வராத அளவுக்கு ஒரு படம் எடுக்கணுமா? நல்லா இல்லங்க, ஒரு சீன் கூட இல்லையா? இல்லங்க. நான் சூர்யாவோட ஃபேனுங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு படம். அதாவது நீங்க சூர்யாவையோ கார்த்தியெல்லாம் நம்ம காமெடிக்காக பாக்குற ஆளு, காமெடி ஹீரோ, நல்ல ஹீரோ. அதனால அவருக்கு ஏதாவது பெருசா கொடுத்துருக்காங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. சோ அவருக்கும் ஒண்ணும் பெருசா சாங்கோ இல்ல பிஜிஎமோ இல்ல. என்னதான் பண்றது? டோட்டலி கம்ப்ளீட் கிரிஞ்ச் ஸ்டோரினா இதுதான். ஒரு படத்துல கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? இப்படியா முடியல. இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா கதையே இல்ல, நல்லா இல்ல. உண்மைதான், கதை இல்லதான். நீங்க கதை வந்து யாராவது ஒரு லைனா வரவங்க எல்லாரையும் புரிஞ்சுதானும் கேட்டு பாருங்க. அவனுங்களுக்கே எப்படி புரிஞ்சு நடிச்சானுங்கன்னு தெரியல எனக்கு. அதுல நடக்கிற கேரக்டர் ஒவ்வொருத்தரும் இந்த இவரெல்லாம் பார்க்கும்போது அந்த போஸ் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த ரொமானியர்கிட்ட வந்து காசு வாங்குவார். அவர் ஏற்கனவே நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒரு டிஎம்கே அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்க்க. அதாவது எதுவுமே மேக்கப்போ காஸ்டியூமோ நீங்க ஒரு ரசிச்சு பாக்குற மாதிரி இல்லங்க. ஸ்கிரீன்னா ஒரு அலங்காரமா இருக்கணும்னா இது ஒரு கான்செப்டா எடுத்தாங்கன்னா இதையும் ரசிச்சு பாக்குற மாதிரி எடுக்கணும். அப்படி எடுக்கல. அதனால இந்த மாதிரி ஒரு கதையை தயவுசெய்து இனிமே யோசிச்சு எங்களையும் கொள்ளாதீங்க. நீங்க எங்களையும் கொள்ளாதீங்க. சூர்யா படம்னு வந்து காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இப்படி டிசப்பாயிண்ட் ஆகணுமா? இப்ப 4 காபி குடிக்கணும் தெரியுமா? தலைவலிக்குது. வரவங்க இனிமே பிளாஸ் கூட வாங்க. இந்த படத்துக்கு வரீங்கன்னா இல்ல இந்த படம் பாக்கணும்னா சூர்யாவோட ஃபேன் நான், பயங்கரமான ஃபேன், வெரி பிடிச்ச ஃபேன் நானு. ஆனா அப்படி அவர் போய் இப்படி ஒரு படம் எடுக்கலாமா, நடிக்கலாமா? ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்குங்க. எதுக்கு இந்த மாதிரி படம் எல்லாம் ஒத்துக்கிறீங்க? சூர்யா ஏன் இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்றீங்க? உங்களுக்காக நாங்க வரோம், உங்களுக்காக முடியல. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப திருப்பி தியேட்டருக்கு ரிலீஸ்ல வந்துருக்கு சூர்யா. எந்த அளவுக்கு பாக்குறீங்க? ஹிட் ஆயிருக்கா, கிளிக் ஆயிருக்கா? சூர்யா பஞ்சுகிராம் சொன்னாங்க
விஜய் fans தான் negative review கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சொல்ல வார்த்தை இல்ல. Simply no comments, simply waste. Simply waste தான். ஆமா, ரொம்ப கவலையா இருக்கு. சூர்யாவுக்கு போய் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து அந்த டைரக்டர் பார்த்து இப்படி கொள்றாரு. சூர்யா எல்லாம் எவ்வளவு மனுஷன், நல்ல மனுஷன். முடியல, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்க கூடாது, நடிக்கவும் கூடாது. அவங்க என்னோ நினைச்சு நல்லா இருக்கும்னு ஒத்துந்திருக்காங்க, ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்னு. பட் அந்த ஜானர் நல்லா இருக்கு. ஓடிடில போட்டா கூட போகட்டும், மொத்தமே எரர், மொத்தமே எரர். இந்த மாதிரி நானே நெகட்டிவ் கமெண்ட் எங்கேயுமே கொடுத்தது இல்லைங்க. கொஞ்சமாவது கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாங்க. படமே கிரிஞ்சா இருந்தா எப்படிங்க? அழுவுறேங்க. பணமும் போச்சு, டைம் போச்சு, எல்லாம் போச்சுங்க. முடியல. தயவுசெய்து சூர்யா இந்த மாதிரிலாம் நடிக்காதீங்க. சூர்யா நல்ல கதையா எடுத்து நடிக்க. சூர்யா ப்ளீஸ். சூர்யா படம் பார்க்க வரவங்க எந்த மைண்ட் செட்ல வந்து இந்த படத்தை தாங்கிக்கலாம்? 1000 ரூபாய் அடிக்கும், 500 ரூபாய் அடிக்கும் படம். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், வரும்போது காஃபி பிளாஸ்கோட வந்துருங்க. தலைவலி வரும். ஒரு அமிர்தாஞ்சன், சண்டுபாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது கரெக்டா இருக்கும். 4 காஃபி குடிச்சாலும் தலைவலி இப்ப போகுமான்னு தெரியல. சிம்பிளி வேஸ்ட். உங்களுக்கு என்ன சொன்னாங்க?